நம்ம அப்பாவுக்கு என்னாச்சு? தான் வச்ச பொருளை அவர்னாலேயே எடுக்க முடியாத அளவுக்கு மறதி உள்ளவர். மாம்பெரும் மிகப்பெரிய குழப்பவாதி. சின்ன சின்ன விஷயங்களை கூட டீப்பா யோசிச்சு மண்டை பிச்சுக்கிட்டு சொட்டையானவர் திருவாளர் நம்ம அப்பா. இப்படிப்பட்ட மதிப்புக்குரியவருக்கு நம்ம அஸ்திரத்தை தேடி யுகத்துக்கு போனதும் பிரம்மாஸ்திரத்தை எடுத்துட்டு திரும்பி வந்ததும் இவருக்கு எப்படி தெரியும்? ஒரே குழப்பமா இருக்கே. இப்படியே யோசிச்சு யோசிச்சு நம்ம மண்டை கூட சொட்டையாயிடுமோ? நம்ம யுகங்களுக்கு போனது கூட மூசாவோ இல்ல வேற யாரோ கூட சொல்லிருக்கலாம். ஆனா அவரு இது ஒரு அச்சீவ்மெண்ட், பெரிய சாதனை கூட நினைக்காம நம்ம மேல அநியாயத்துக்கு எரிஞ்சு விடுறாரு. ஒரு எதிர்கிட்ட பேசுற மாதிரியே பேசுறாரு. அப்பா முன்ன மாதிரி இல்ல. சம்திங் ராங். போதா குறைக்கு மூசா வேலை நம்ம பாட்டி வீட்டுக்கு போக சொல்லிட்டான். அவன் ஏன் அப்படி சொன்னான்? ஒருவேளை மூசா அப்படி சொன்னதுக்கும் நம்ம அப்பா நடவடிக்கைக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்குன்னு நினைக்கிறேன். கூட்டி கழிச்சு பார்த்தா குழப்பம்தான் மிஞ்சுது. இங்க நீ உடம்புக்குள்ள இருக்கே, நான் என்ன சொல்லி கூப்பிடுறது? நம்ம ஏரியாக்குள்ள வரான். நம்ம அஸ்திரம் எடுத்துட்டு வந்தது இவனுக்கு தெரிஞ்சிருக்குமோ? நம்மள நோக்கியே வரானே. ஒருவேளை கௌதம், கௌரி, சந்தியா 3 பேரையும் பிடிச்சிட்டு கடைசியா நம்மள பிடிக்க வரானா? இல்ல முதல்ல நம்மள பிடிச்சிட்டு அப்புறம் அவங்கள பிடிக்க வரானா? ஐயோ ஒண்ணுமே புரியலையே. ஆனா இவன் கையில நம்ம மாட்டக்கூடாது. என்னதான் பண்றான்னு பார்க்கலாம். என்ன இவன் நம்மள பிடிக்க வந்த மாதிரி தெரியலையே. வேற ஏதோ விஷயமா போறான் போல இருக்கு. என்ன நம்ம வீட்டுக்குள்ளே போறான்? நோ டவுட் அவன் நம்மள பிடிக்கத்தான் வந்திருக்கான். நம்மளும் மாட்டக்கூடாது, அவனையும் விடக்கூடாது. ஆத்தாடி என்ன பண்றான் இவன்? நம்ம வீட்டுல திருட வந்திருக்கானா? நாமளே மகா திருடன் நம்ம வீட்டிலே திருட வரானா? என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். கண்ணாயிரம், கண்ணாயிரம். ஆஹா என்ன இந்த மண்டோரா பையன் அப்பா பேர் சொல்லி கூப்பிடுறான்? ஒருவேளை அப்பாவை புடிச்சு வச்சுக்கிட்டு நம்மள பிளாக்மெயில் பண்ண போறானோ? கண்ணாயிரம்,
நீ எதுக்கு இங்க வந்த? யாரா பார்த்துட்டு போறாங்க. ஆ? பார்த்தா என்ன, நம்மளை யாரால என்ன பண்ண முடியும்? நீ ஒரு முடிவோட தான் வந்திருக்கிற போல இருக்கு. சரி, என்ன விஷயம் சொல்லு. சொல்றேன். என்ன ரெண்டு பேரும் ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் எப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க? ஒண்ணுமே புரியலையே. இது வரைக்கும் நீங்க எத்தனை பேருக்கு ஊசி போட்டீங்க? எனக்கு ஊசியா? அப்பா எப்போ டாக்டர் ஆனாரு? எப்போ ஊசிலாம் போட ஆரம்பிச்சாரு? இது எல்லாத்தோட பெரிய குழப்பமா இருக்கே. இன்னொரு விஷயம், நம்ம எஜமா இருக்கிற சூழ்நிலையில நீ நிரந்தரமா இங்கேயே தங்கிடாத. அடிக்கடி வந்து ரகசியத்தை சொல்லிட்டு போ. பால் இருக்கறனால தான் முன்ன மாதிரி அடிக்கடி அங்க வர முடியறதில்ல. பாலு சாதாரணமான பையன் கிடையாது, அவன் ஒரு யமகாதகன். இவன் ஏன் நம்மளை பத்தி அப்பா கிட்ட போட்டு கொடுக்குறான்? அப்பாக்கு நம்மளை பத்தி தெரியாதா என்ன? அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். யாரா வந்து பாக்குறதுக்கு முன்னால முதல்ல கிளம்பு கிளம்பு. சரி. அப்பாடா, மண்டோரா வந்த நேரத்துல வீட்டுல யாரும் இல்ல. நல்ல வேலை, நான் தப்பிச்சேன். சம்திங் ராங். மண்டோராவுக்கும் அப்பாவுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? நம்மளுக்கு தெரியாம நம்மள சுத்தி ஏதோ நடந்துட்டு இருக்கு. நம்ம கண்டுபிடிச்சாகணும். பிப்ளிகா மந்திரத்தை வச்சு அப்பாவோட மனசுல என்ன இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். Yes, Yashoda, wife of Srinivasan, 8/1 First Street, ராம்நகர், வடபழனி. டோர் நம்பர் 8/1 இதுதான். இங்கே இருக்கிறது தான் ஓ பாசிட்டிவ் பிளட் குரூப் இருக்கிற யசோதான்னு எப்படி உறுதிப்படுத்துறது? சரி, பார்ப்போம். என்னங்க என்னங்க? யாருங்க? யார் வேணும் உங்களுக்கு? இங்க கோமதின்னு. கோமதியா? கோமதின்னு அப்படி யாருங்க இல்லையே. நீங்க? நான் பெயிண்டிங்ஸ்லாம் விற்கிறவன். இங்க கோமதின்னு ஒருத்தவங்க குடியிருந்தாங்க. வழக்கமா என்கிட்ட தான் பெயிண்டிங்ஸ்லாம் வாங்குவாங்க. என் பேரு யசோதா. என் வீட்டுக்காரர் பேரு சீனிவாசன். நாங்க இங்க குடி வந்து 2 வருஷம் தான் ஆகுது. நீங்க வேணா பக்கத்து வீட்டுல விசாரிச்சு பாருங்க. அப்ப இவங்க தான் நாம தேடி வந்த யசோதா. சரிங்க, கோமதியா இருந்தாலும் யசோதாவா இருந்தாலும் எனக்கு சேல்ஸ் தான் முக்கியம். நீங்க ஏதாவது பெயிண்டிங் பாக்குறீங்களா? இல்லைங்க, வேண்டாம். சும்மா ஒரு தடவை பாருங்க, நல்ல நல்ல பெயிண்டிங்லாம் இருக்கு. இல்லைங்க, எனக்கு பெயிண்டிங்ஸ் வர ஐடியாவே இல்ல. பெயிண்டிங் வாங்கணுன்றது அவசியம் இல்லைங்க, சும்மா பாருங்க, நல்ல பெயிண்டிங்ஸ். சரி வாங்க. வாங்க உட்காருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன்.
என்னப்பா வேணும்? எனக்கு ஓ பாசிட்டிவ் பிளட் குரூப் இருக்கவங்களோட லிஸ்ட் வேணும். நேரா உள்ள போய் ரிசப்ஷன்ல கேளுப்பா. தேங்க்ஸுங்க. நமக்கு வர எதிரிங்க யாரும் நம்ம கூட நேரடியா மோதாம அப்பாவி ஜனங்க உயிரை குறி வைக்கிறாங்க. லீயும் சரி, முகாம்போ கூட்டமும் சரி, அந்த ப்ரொஃபஸர் எக்ஸும் சரி, நம்ம மேல இருக்கிற பகைமைக்கு அப்பாவி ஜனங்க உயிரைத்தானே பலி வாங்குறாங்க. இந்த அசீமும் அதே பாணியில தான் வரான். நம்மளை விட பலம் குறைஞ்சவங்க யாருமே நாம கிட்ட நேரா மோத மாட்டாங்க. இப்படித்தான் நம்மள சுத்தி உள்ளவங்கள குறி வைப்பாங்க. அதெல்லாம் சரி, இந்த விஷக்கிருமி விஷயத்தை என்ன பண்ண போறோம்? அதான் மூசா விஞ்ஞானி அருமநாயகத்திட்ட மாத்து மரத்தை கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்கல்ல. அதுவும் குணப்படுத்துறதுக்கு உண்டான வழிதான். ஆனா அந்த எச்சனைகள் மனுஷங்களுக்கு விஷ ஊசி போடுறதுக்கு முன்னாடியே தடுத்தாகணும். அதுக்காக பின்னாடியே போய் தடுக்க முடியும்? அந்த எச்சனைகள் அரிதான ரத்த வகை இருக்கிற மனுஷங்களுக்கு தான் விஷ ஊசி போடுது. அப்படியே இருந்தாலும் அந்த அரிய வகை ரத்தம் உள்ள மனிதர்களையாவது கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்க போறோம்? அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம். பிளட் பேங்க்ல கேட்டு அரிய வகை ரத்தத்தை தானம் பண்றவங்களோட பேர் எல்லாத்தையும் லிஸ்ட் எடுத்து வந்துட்டேன்ப்பா. ஏன்பா இதுல பேர் மட்டும் தானே இருக்கும், அதை வச்சு எப்படி? அப்பா இதுல அவங்க பேரோட சேர்த்து அட்ரஸும் இருக்கு. இத வச்சு அவங்கள நாம எப்படியாவது கண்டுபிடிச்சு அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துடலாம். நாம 5 பேரும் எத்தனை பேருக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும்? அப்புறம் அசிமை அழிக்கிற முயற்சி என்ன ஆகுறது? யோசிப்போம் பாட்டி. எல்லாத்துக்கும் உடனே முடிவு பண்ணிட முடியுமா? இதுல மேற்கொண்டு என்ன பண்ணலான்னு நாம எல்லாரும் யோசிப்போம். விஷக்கிருமி ஊசி போட்ட பிறகு மாத்து மருந்து கொடுக்கறத விடவும், ஓடும் போது நம்ம யாராவது போய் தடுக்கிறத விடவும், எச்சரிகள் ஊசி போட்டா விஷக்கிருமிகள் பரவாதபடி ஒரு மருந்தை கண்டுபிடிச்சு அம்மா தடுப்பூசி போடுற மாதிரி எல்லாருக்கும் போட்டானே. நல்ல யோசனை தான். ஆனா மருந்தை கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரியலையே. சரி, அருமை நாயம் அங்கிள் கிட்ட சொல்லி பாக்குறேன். இன்னும் வேற ஏதாவது நல்ல ஐடியா இருந்தா சொல்லுங்க. எப்படி பண்ணா என்ன? எப்படி பண்ணா என்ன சொல்லுங்க. எப்படி பண்ணா என்ன? சொல்லுங்க. என்னைய பாத்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஆமா, நீ யாரு? மூசா, 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 என்னப்பா என்னாச்சு? மூசா, என்னப்பா என்னாச்சு? ஏன் இப்படி பாக்குற? என்னாச்சுன்னா நீங்க எல்லாம் யாரு? எங்க வந்தீங்க? ஐயோ, யாரு? அப்பா, மூசா சொன்ன மாதிரியே அவனை மாயை பிடிச்சிடுச்சு போல இருக்குப்பா. வாயை மூடுங்க. எப்பளே எதுவும் பிடிக்கல. அப்படி யாரும் எதுவும் சொல்லாதீங்க. மூசா, மூசா, அம்மா பாருப்பா, ராசா இல்ல மூசா. மூசாவா? மூசா யாரு? ராசா யாரு? நீங்க யாரு? நான் யாரு? இவங்க யாரு? மூசா, ஏ ராசா, ஏ செல்லமே, இப்படி ஆயிட்டியே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்?